ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்றது ஹை எனர்ஜி எக்ஸ்ரே காமாரே அது இல்லாத பார்ட்டிகல் பீம்ஸ் வச்சு கேன்சர் செல்ஸும் அது இல்லாத சில நார்மல் டியூமர்ஸும் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு வைத்தியம். சரி, இது எப்படி வேலை செய்யும்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு செல் டிவிஷன், அதாவது ஒரு செல் ரெண்டா மல்டிப்ளை ஆகிறதுக்கு முக்கியமான காம்பனண்ட் வந்து டிஎன்ஏ. இந்த ரேடியேஷன் தெரப்பி என்ன பண்ணுன்னா, இந்த டிஎன்ஏவை போய் டார்கெட் பண்ணி கேன்சர் செல்ஸ் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை டார்கெட் பண்ணி அதை அழிச்சு செல் டிவிஷனை தடுத்து கேன்சர் செல்ஸ் வளராத தடுக்கும். இந்த ரேடியேஷன் தெரப்பின்றது ரெண்டு விதமா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஒன்று வந்து டெலிதெரப்பி, இன்னொன்று வந்து பிரேக்கி தெரப்பி. டெலிதெரப்பி அப்படின்றது வந்து மிஷினுக்கு கீழே பேஷண்ட் படுப்பாங்க. இதுக்கு வந்து மிஷின்ல இருந்து எக்ஸ்ரே இல்லைன்னா காமா ரேஸ் வந்து ட்ரீட் பண்ணும் கட்டிக்கு. ரெண்டாவது பிரேக்கி தெரப்பி, அதாவது இது வந்து கட்டிக்கு உள்ளேயோ இல்ல கட்டிக்கு பக்கத்துலயோ ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை வச்சு நம்ம வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த ரேடியேஷன் தெரப்பியை ஏதோ சர்ஜரிக்கு முன்னாடியும் கொடுக்கலாம், சர்ஜரிக்கு அப்புறமும் கொடுக்கலாம். அப்படின்னா சில சமயம் சர்ஜரி அவாய்ட் பண்றது கீமோட சேர்த்து கொடுக்கலாம். சில சமயம் கட்டி வந்து குணப்படுத்தவே முடியாத வியாதியை வந்து குணப்படுத்த முடியாத போது அந்த வலி நிவாரணத்துக்காக அப்படின்னா ரொம்ப ரத்தப்போக்கு ப்ளீடிங் இருக்கு அப்படின்ற மாதிரி அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரேடியேஷன் இருக்கும். இதுக்கு பேர் பாலியேட்டிவ் ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம். சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரேடியேஷன் தெரப்பி என்னென்னலாம் இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டயர்ட்னஸ். பேஷண்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கும். ஃபோக்கல் அலோபேஷன் எந்த இடத்துல பிடிச்சோமோ அந்த ஒரு இடத்துல மட்டும் முடி போட்டு, அன்லைக் கீமோதெரப்பி எல்லா இடத்துலையும் முடி போட்ட ஆரம்பிக்கும். அது இல்லாத உங்களுக்கு வந்து வயிற்றுக்கு கொடுக்கும்போது வயிற்று பரட்டல், வாமிட்டிங், அதெல்லாம் லூஸ் மோஷன், அப்டாமன் பெயின் எல்லாம் வரலாம். ஸ்கின் டிஸ்கலரேஷன், எந்த இடத்துல கொடுத்தாலும் ஸ்கின் வந்து மைல்டா டிஸ்கலரேஷன், ரெட்னஸ் வரலாம், இன்னும் கொஞ்சம் பிளாக்கனிங் வரலாம். இந்த எல்லா சைடு எஃபெக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக தான் இருக்கும். ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் சைடு எஃபெக்ட் சரியா போயிடும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ பாருங்க.